ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 3 கிராணி 1 பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிவில் எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு, கார் எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ பார்ட் 3ல் சிவில் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கு பொருள்லாம் தேடலாம், வாங்க போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு புக்கு கண்ணுக்கு தெரியுது, இதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இதோட நம்மளுக்கு சிவிலுக்கு போகிறதுக்கான டோர் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம். கிராணி வரத்துக்குள்ளே இதை திறந்துட்டு வச்சுட்டு அப்படியே போகலாம். போய் நேராக வச்சிடலாம். அதை நம்ம விடுதலை பண்ணியாச்சு. நேராக பாட்டியோட வீட்டு சைடு போகலாம். அப்படின்னா கிராணியோட அம்மான்னு வச்சுக்கலாம், அவங்க வீட்டு சைடு போகலாம். அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பொருள் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றும் இல்லை, டெடி பேர் தாங்குது. சிலிண்டர் நான் கொடுத்தாலும் ஒன்று, கொடுக்கலான்னு ஒன்று. ஏன்னா கொடுத்தாலும் அவன் எதுவும் தரமாட்டான். நம்ம பாட்டுக்கு இங்கே எதாகுதா, கிராணி வரல. கார் கீழே எதாவது இருக்க வாய்ப்பு, அதை எடுத்துக்கலாம். கார் கீழே எதாவது இருக்கலாம், அதனால் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே எதாவது இருக்கா, இல்லை. நம்ம பாக்ஸிங் இது தாங்குது, அது வேஸ்ட்டு. அடுத்தது இந்த டோரில் இது இருக்குது. சூப்பர். அந்த கீர்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் செகண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கீருன்னு சொன்னேன். அது இது கட்டு இருக்குது, அது அப்புறம் எடுத்துக்கலாம். நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அது அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்க்கி அங்கே போட்டுடலாம். அந்த சத்தத்துக்கு அங்கே வரும், அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று பொருள் எடுத்துக்கலாம். இங்கே வந்தாலும் வரலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதை இங்கே சத்தத்து போட்டுடலாம். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். அந்த ஃபஸ்ட்டு இப்போ கீர் பார்த்த இடத்துல போய் கீர் எடுத்துக்கலாம். இந்த கீர் யூஸ் ஆகும், அதில் எதாவது நல்லதாக கிடைக்கலாம், அதனால் அது எடுத்துக்கலாம். இங்கே வேறு ஒன்றும் இல்லை, இதை எடுத்துகிட்டு போயிடலாம். போய் அங்கே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை தள்ளிடலாம். இங்கே வரட்டும், இது அப்படியே போய் இங்கே படிக்கலே போட்டுடலாம். அப்போ கொஞ்சம் சத்தம் வரும்னு நினைக்கிறேன். போட்டுடலாம், இங்கே படிக்கலே போட்டுடலாம். இங்கே வரும். அந்த டைமில் நம்ம அப்படியே கீழே போயிடலாம். காரு டிக்கியை திறந்து கார் டிக்கியில் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நல்ல பொருளாக இருந்தால் நல்லது தான். என்ன கடைக்கு போகுதோ சுற்றி சூப்பர் கைஸ், நல்ல பொருளாக தான் கிடச்சிக்குது. இன்றைக்கி நம்ம குறைஞ்சபட்சம் அந்த கிராணி ஷூட் பண்ணால் பார்க்கலாம், எவ்வளோ ட்ரை பண்ண முடியுதோ பார்க்கலாம். இங்கே அந்த படிக்கிற அது இருக்குது, ரிமோட் இருக்குது, ரிமோட் யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம மேலே மாடி தான் இப்போ போகணும். சுற்றி போட்டுடலாம். சவுண்டுக்கு இங்கே வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம அந்தாண்ட போய்க்கலாம். அந்தாண்ட போய் தான் பார்க்கலாம், என்னன்னு தெரில, பார்க்கலாம். இங்கே காக்கா ஃபுட்டு இருக்குது, யூஸ் ஆகும். இதை இங்கேயே அப்படியே இருக்கணும். இங்கே வெள்ளு இருக்குது, அது எதுவும் வேஸ்ட்டு. வெள்ளை அடிச்சிடலாம். திரும்ப நம்ம இதே வழியில் போயிடலாம். போயிட்டு சுற்றியோட வேலையை பண்ணலான்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிட்டு கிராணி இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளை அடிவானாம், இப்படி சுற்றிட்டு கூட போய்க்கலாம். வெள்ளை அடிச்சிடலாம். இங்கே வரட்டும், அதுக்குள்ளே நம்ம மாடி போயிடலாம். கிராணி வராமல் இருந்தால் சரி, பின்னாடியே வரும், நம்மளும் அதை வர வைப்போம். போய் நேராக இந்த பிளாங்கை ஒரு 2 பிளாங்க் உடச்சிடலாம். ஒரு பிளாங்க் அங்கே வேறு போடணும், இங்கே போட்டுடலாம். அப்படியே உள்ளார என்ன ஆகுது, மீட் இருக்குது, யூஸ் ஆகும். நல்ல பொருள் தான், பக்கத்துலேயே கிடச்சிச்சு மீட்டு, அதனால் ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அந்தாண்ட சைடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்தாண்ட கிராணி வர காணோம். இங்கே கேஸ்லின்னு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் தெரியுது. இங்கே கிராணி தெரில, எங்கே இருக்குதுன்னே தெரில. வாங்க பார்க்கலாம். இங்கேயும் தெரிய மாட்டேங்குது. உளுந்துட போகிறோம். இப்போ நிறைய டைம் போன டைம் விழுந்தோம், அந்த மாதிரி விழுவாமல் பார்க்கலாம். கிராணி அங்கே இருக்குது, சொட்டை கிளவி. கிராணின்னே சொல்லக்கூடாது, அதை நம்ம எப்போயும் அதை சொட்டை கிளவின்னு தான் சொல்லணும். ட்ராப் வேறு வச்சுக்கிது, சொட்டை கிளவி வேலை இல்லை, சொட்டை கிளவி. இங்கே ஒரு சத்தத்தை போடலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலான்னு தெரில. அந்த கீழே தேவைப்படும். மேலே வருதா சொட்டை கிளவி? சொட்டை கிளவியும் வரல, மட்டை கிளவியும் வரல. என்ன பண்ணுறது? கிளவி வந்தால் பரவாயில்ல, வரவே மாட்டேங்கிறா. கேல்டிக் கிளவி வந்துட்டா காய்ஸ். கிளவின்னு உடனே வந்துட்டா காய்ஸ். பின்னாடியே துரத்துறா. நம்ம நிற்காம ஓடலாம். இதுக்கிட்டலாம் பயந்துட்டு இருந்தால் வேலையே ஆகாது. நேராக மாடி ஓடி போயிடலாம். அங்கே வரத்துக்குள்ளே நம்ம அப்படியே ஓடியே போயிடலாம். இப்போ இங்கே சத்தத்துக்கு வரும். வீல் கிராக்கெல்லாம் கிடச்சிக்குது. அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது கைஸ், ஆனாலும் ஏதோ இருக்குதுன்னு ஒரு சந்தோஷம்.
வந்துட்டா நம்ம அப்படியே கீழே போயிட்டு அப்படியே ஒரு இது போயிடலாம். அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வேறு எங்கே யூஸ் ஆகுமோ அங்கே போய் யூஸ் பண்ணலாம். நேராக இப்போ அந்த பாட்டியோட சைடு வீட்டு சைடு போனோம். ஸ்பைடருக்கு கொடுத்த பாட்டி கெல்டிக் கிளவி இங்கே வந்து இதில் ஒரு 3 பலகையை ஒரு 2 பலகையை உடச்சிட்டு இதுக்கு போட்டு இன்னொரு உள்ளார போய்க்கலாம். உள்ளார இன்ஜின் பார்ட் கருமுண்டா நல்ல பொருளாக கூட தரமாட்டிறானுங்க. வேஸ்ட்டு ஃபில்லோஸ் இந்த கிராணி தான் சொட்ட கிளவி. ஒரு பொருள் உருப்படியாக எங்கே வைக்கணுமோ வைக்காது. ஒரு எஸ்கேப் பண்ண விடுதா கைஸ். போச்சு ட்ராப்புக்கு தான் பார்த்து போனோம். இல்லையா நம்மளுக்கு ஆப்பு வச்சோம். ட்ராப்புன்ற பேரில் ஆப்பு தான் நம்மளுக்கு. பார்க்கலாம் இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஃப்ரெஞ்சுக்குது எதுவும் தேவையில்லாத வேலை. நம்ம கிச்சனில் எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லை. ஒரு கிளவி ஒன்றும் கூட வைக்கலை. உதவா கிளவி. இங்கே கன் பீஸ் இருக்குது. இது யூஸ் ஆகும் எடுத்துக்கலாம். வர நம்ம ஸ்பைடர் மேனாக மாறிட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா இல்லை எப்படி வந்து ஒட்டுனிச்சுன்னு. கெல்டிக் கிளவி வந்துட்டா கைஸ். நம்ம நேராக கீழே போய் இந்த கன் பாட்டை வச்சிடலாம். இவகிட்ட இனிமேல் பயப்படக்கூடாது. 2 கேம் விளாண்டாச்சு. இதுக்கு மேலே பயந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால தான் அதை சாவடிக்காமல் நம்ம வேலையை பார்க்கலான்றேன். நேராக ஓடி போயிட்டே இருக்கலாம். பின்னாடி வரான்னு நினைக்கிறேன் கைஸ். வராளா இல்லையான்னு தெரில. வரலை. இப்போ தான் மேலேருந்தே வராங்க. ரிமோட் யூஸ் ஆகும். இன்றைக்கி ரொம்ப நிறைய வீடியோவில் சொல்லிட்டே இருந்தேன் உங்ககிட்ட பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கலான்னு. ஆனால் நான் அடிக்கவே இல்லை. போன டைம் அடிச்சுனா இல்லைன்னு தெரில. இந்த டைம் கன்ஃபார்ம் அடிக்கிறோம் கைஸ். பெப்பர் இதை அடிக்காமல் விடக்கூடாது. இப்போ இந்த சத்தத்துக்கு வருவா. அதுக்குள்ளே நம்மளுக்கு நம்ம இன்றைக்கி பண்ண போகிற எஸ்கேப்புக்கு ஒரே முதல்ல இது கிடச்சிருச்சு. கிராணி பொறுமையாக வந்துட்டு இருக்கிறா கைஸ். இப்போ வருவா வேகமாக. அவ்வளோதான் கைஸ். கண்ணு தெரியாமல் போச்சு கெல்டிக் கிளவிக்கு. அவ்வளோதான் கைஸ். சிவில் எஸ்கேப்பில் 1 கிடச்சிருச்சு. உடன் அந்த இது ஸ்டிக்கை. இப்போ இதை போய் அங்கே வச்சிடலாம். இதை போய் ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லையா அங்கேயே வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு அப்படியே மேலே போய் ஸ்பைடருக்கு வேறு எடுத்துடணும். இந்த கெல்டிக் கிளவி வேறு எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. நம்ம போய் ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு அப்படியே நேராக ஸ்பைடர் இதுக்கு போயிடலாம். அது வேறு செம்ம பயம்படுத்தும். ஆனாலும் இருக்கணும். என்ன பண்ணுறது? பயந்து தான் ஆகணும். பயந்தாலும் எப்படியா தேடி தான் ஆகணும். பயந்தாலும் தேடினாலும் பயந்து தான் ஆகணும். எதாவது பண்ணி எப்படியா தேடிடலாம் கைஸ். இன்றைக்கி இந்த சிவில் எஸ்கேப் பண்ணால் விடக்கூடாது கைஸ். இங்கே ஒரு சத்தத்தை போட்டோன்னா இங்கே வரும் கெல்டிக் கிளவி. அதுக்குள்ளே நம்ம அப்படியே அந்த ஓடி போயிடலாம். இந்த கீர் போன 2 மேட்ச்சில் கிடைக்கவே இல்லை. இந்த மேட்ச்சாச்சும் 2மே கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். 2 வீலும் கீரும் கிடச்சிருச்சுன்னா ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருச்சுன்னா நேராக அதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த டைம். இப்போ அந்த கெல்டிக் கிளவி இல்லை. இது நல்ல நேரம். ஸ்டிக் எடுத்துகிட்டு அப்படியே உடன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். இங்கே என்ன வச்சுக்கிறானுங்களா? சாவி வச்சுக்கிறானுங்க கைஸ். என்ன சாவி? வெப்பன் கீ இருக்குது. வேஸ்ட்டு. ஆனாலும் எடுத்து வச்சுக்கலாம். கெல்டிக் கிளவிக்கு ஊசி போட யூஸ் ஆகும். இன்றைக்கி கெல்டிக் கிளவிக்கு ஊசி போட்டே ஆகணும். கெல்டிக் கிளவிக்கு நீ ஊசி போடலாம் கைஸ். இப்போ அந்த குச்சி எங்கே இருக்குதே? மேலே இருக்குதா இல்லை கீழே இருக்குதா? இதை வச்சு போட்டு வந்துடலாம் கைஸ். போட்டு வந்து குச்சி எடுத்துக்கலாம். குச்சி எடுத்து ஒரு இதை திறந்துடலாம். குச்சி எடுத்து திறந்துனோன்னா ஒரு வேலை இது போய் இப்போ திறந்துடலாம். பயமாக தான் இருக்குது. பயந்துக்கிட்டே போகலாம் கைஸ். இப்போ நேராக திடீர்னு போங்க கைஸ். போயிடுச்சு கைஸ். எங்கே போணுச்சுன்னு தெரியாது. பயந்துக்கிட்டே போக வேண்டியது தான். வழி கிளியர். நேராக போகலாம். இங்கே இருக்குதா? இல்லை கைஸ். இல்லை, தப்பிச்சிட்டோம். ஒரு பொருள் வந்தாச்சு கைஸ். நேராக இங்கே ஃபிட் பண்ணிடலாம். திறந்துருச்சு. ஒரு இது திறந்துருச்சு. இன்னும் 2 பொருள் தான். செயின் கட்டு அப்புறம் ரஸ்டிக் அயன் இங்கே வருது கைஸ். நம்ம அப்படியே அந்தான வழியில் போகலான்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வழியே போகலாம் கைஸ். கிளவி ஸ்பைடர் கிளவி போகுது. அந்தான தான் போகுது. நம்ம இப்படி இந்தானே போய்க்கலாம். அங்கே ஏதோ தெரியுது கன் பாட்டு கைஸ். இது நம்மளுக்கு பாட்டு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம இப்போதைக்கு யூஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். நேராக ஒரே ஓட்டம் கைஸ். எடுத்தாம் பாரு ஓட்டான்னு ஓடலாம் கைஸ். இன்றைக்கி நேராக ஓடி போயிட்டே இருக்கணும். ஒரே ஓட்டம் தான் கைஸ். இங்கே தான் இருக்குதா கன் பாட்? 2 கன் பாட்டும் கிடச்சிச்சு. எதுவுமே உதவாதது. அது போட்டலாம். இங்கே போட்டு நேராக போனோம்.
இந்த கிளவி வருமான்னு தெரில. வந்துடுச்சு கைஸ். சொத்த கிளவி பான் பராக் போட்டு வரும். பான் பராக் போட்டுருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதுங்க பாருங்க. பான் பராக் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கும். அது அந்தாண்ட தான் போகுது. நம்ம அப்படியே இந்தாண்ட போயிடலாம். அது அந்தாண்ட போனால் நம்ம இந்தாண்ட போகலாம். இந்தாண்ட போனால் அந்தாண்ட போகலாம். மொத்தத்தில் போய் தான் தீரணும். நேராக இப்போ லிஃப்ட்டில் எடுத்து ஒரே ஓட்டம் மேலே லிஃப்ட்டில் போய் நம்பர் 2 தான் திறக்கணும். ஏன்னா அந்த இடத்துல 200 சீட் கோடு பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. நான் இப்போ தான் பார்த்தேன். அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. நம்பர் 2னால கரெக்டாக இருக்குது. நான் மீட்டு வந்து பார்த்தோம் எங்கே இருக்குதுன்னா அந்த இதுக்கிட்ட இருந்துச்சு. செலண்ட்ரினா கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கூட சொன்னேன் செலண்ட்ரினா ரூமில் இருந்துச்சு, பக்கத்தில் தான் இருக்குதுன்னு. இப்போ ஸ்பெஷல் லீவும் கிடச்சிச்சு. நல்லதாக போச்சு. இப்போ நேராக இதை எடுத்துகிட்டு போயிடலாம். வேறு எந்த பொருளாக வேணுமான்னு தெரில. இல்லை கைஸ், எங்கேயுமே இல்லை. இங்கேயும் இல்லை. கன் பார்ட் யூஸ் ஆகும், பார்த்துக்கலாம். அங்கே தான் இருக்குது பான் பராக் போடுற கிளவி. அது அங்கே இருக்குது. நம்ம எப்படி இருந்தானு போயிடலாம். அதுக்கிட்ட இனிமேல் பயப்படுறதே இல்லை கைஸ். பயப்படாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். கிளவிக்கும் பயப்பட மாட்டோம், ப்ளஸ் இந்த பான் பராக் கிளவிக்கும் பயப்பட மாட்டோம். இது ரெண்டுத்தையும் எடுத்து அங்கே போட்டுடலாம். ஐயோ, கேட்டை திறக்காமல் போட்டுக்கிறேன் கைஸ். ஞாபகம் மறதி. வெப்பன் கீயும் போட்டுடலாம். வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். வெப்பன் கீ அப்போ அந்த கன் இது எடுத்துடணும். அது என்ன பண்ணணுன்னு தெரில. கன் பார்ட் வேறு எடுத்துகிட்டு போகணும். கன் பார்ட் அது அங்கே இருக்குது கைஸ். இந்த பான் பராக் கிளவி அண்ணன் போயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு கன் பார்ட் எடுத்துக்கலாம். கன் பார்ட் எடுத்தாச்சு. பான் பராக் கிளவி வா கிளவி வரமாட்டேங்குது கைஸ். நம்ம போயிடலாம். இங்கே கிராணி எதாகுதா? இல்லை கைஸ், அப்படியே நம்ம கன் பீஸ் அங்கே வச்சிடலாம். இன்னும் ஒரு பீஸ் தான் வேணும். அதுவும் இருக்குது. அது எடுத்துகிட்டு வரத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வெப்பன் கீ இருக்குதா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பயப்படாமல் நம்ம வெப்பன் கீயை வச்சுக்கலாம் கையில் சேஃப்டிக்கு. வருது கைஸ், இப்போ கிராணி வருது. கிளவி வா கிளவி. ஆளோக்க நில்றா. போன மேட்ச்சில் தான் உன்னை பிடிக்க முடியல, இந்த மேட்ச்ல பிடிக்கிறேன். நில்றா, வந்து அடி வாங்கடா. நான் உன் கையில் போன மேட்ச்லேயும் மாட்டல, இந்த மேட்ச்லேயும் மாட்டேன்டி கிளவி. வாங்க கைஸ், நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த கிளவி அவ்வளோதான். நம்ம அதை அடிக்கலாம். கன்னை வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 அடி அடித்தா தான் அது திருந்தும். எங்கே இருக்குதோ வந்தால் சரி. வரட்டும். அது எங்கே கிளவி வாடி. அங்கே இருக்கிறியா கிளவி? உனக்கு இன்றைக்கி ஊசி போடுறேன். உனக்கு தலை வலிக்குது தானே? இந்தா ஊசி. கைஸ், அதுக்கு தலை வலிக்குதுன்னுச்சு. நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஒரு 2 நாளில் அதுக்கு சரியாயிருன்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் கைஸ். ஏன்னா நம்ம அப்படி ஊசி போட்டுருக்குறோம். டிக்கியில் ஊசி போட்டதில்ல. அதுக்கு எல்லா மறதியும் போய் எல்லாம் அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம நல்லவங்க நான் தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ அது ஊசிக்கு பற்றிலாம் பயப்படாது கைஸ். அப்புறம் இந்த இடத்துல மேலே நீங்கள் அந்த கேஸ்லின் இருக்கும்போது நீங்கள் புல்லட் இருக்கிற கன்னில் அடிக்காதீங்க. அந்த இடத்துல சில டைம் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு நிறைய டைம் வெடிச்சிருக்குது. உங்களுக்கு வெடிக்குமான்றது தெரில, ஆனால் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? பிளேவர்ஸ் கீ கிடச்சிருச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு அந்த கீர் கிடச்சிச்சுன்னா அந்த இடத்துல எதாவது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இது வேலையை பார்க்கலாம். அடுத்து வேறு எங்கேயா எதாவது கிடைக்குதா? கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு நேராக போய் கிளவிக்கு இப்போ தான் ஊசி போட்டுருக்குறோம். அது நேரத்துக்கு சரியாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, படுத்து முடிச்சுட்டு சரியாகி வந்துருச்சா இல்லைன்னு தெரில. வந்திருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். தெரில, பார்க்கலாம் போய். எங்கள் கிளவி இன்னும் சரியாகலைன்னு நினைக்கிறேன் கைஸ். இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டுடலாம். சேஃபாக பத்திரமா இருக்கும், தொலையாமல். அதுக்குள்ளே நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம், அடுத்த வேலைக்கு. கால் வேறு உடையுது கைஸ். என்ன பண்ணுறது? நம்ம இந்த இடத்த விட்டு 3வது எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டுக்கிறேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு தொடுங்க. எனக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். என் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு என்ன கேம் போடணுன்னு புரியும். உங்களுக்கு பிடிச்ச கேமுக்கு கூட போடுறேன். கிராணி பார்ட் 1 முடித்தாச்சு. பார்ட் 2 பார்ட் 3 எது வேணுமோ கேளுங்க.
புதுசாக எந்த கேமாக இருந்தாலும் சரி, கார் கேம், பைக் கேம், எந்த கேமாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் நான் அதை போடுறேன். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கேயோ காணாம போச்சு கைஸ் அது ஸ்பெஷல் கிளி. நான் எங்கே இருக்குது கைஸ் காணாமே போச்சு. திடீர்னு எடுத்துகிட்டு போகலாம். கையில் நம்ம மீட் இங்கே தான் வச்சோம், ஞாபகம் இருக்குது. நேராக இப்போ மீட் எடுத்துகிட்டு போயிடலாம். கிளவி வரலை. இப்போ மீட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சத்தத்தை போட்டுடலாம். இங்கே கீழே இப்போ சத்தத்தை போட்டால் அது வராது மேலே, அது அங்கேயே கிடக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீட் எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்மளுக்கு எதாவது நல்ல பொருளாக கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் எதாவது நல்லதாக கிடச்சா, சேஃப் கீ அந்த மாதிரி எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். செயின் கட்டர் இல்லைனா அந்த நம்ம ரசிடி கீன்னு சொன்னேன், அது இருந்தாலும் நல்லாயிருக்கும். ரசிடி கீ எங்கே இருக்குதுன்னு வேறு தெரில. அது எதாவது கிடச்சா கூட சந்தோஷம்தான். இப்போ என்ன ஆகுதுன்னு தெரில. செயின் கட்டர் இருக்குது, சூப்பர், நல்லதாக தான் கிடச்சிக்கிது. இன்னும் ஒரே ஒரு பொருள் கிடச்சா நம்ம இந்த மேட்ச்சுக்கு எண்ட் பண்ணலாம் கைஸ். பார்த்து ஆடணும். ஏன்னா கிராணி இல்லை கிழட்டு கிளவி எப்போ வேணால் வருவா. பார்த்து தான் நம்ம ஆடணும். வரவே மாட்டேங்கிறா கைஸ், எப்போ வருவான்னு வேறு தரல. வந்தால் ரைட்டு, இல்லைனா அவளுக்கு ரைட்டு தான். அவளுக்கு நம்ம சாவு கொடுப்போம், அதுதான் அர்த்தம். கிழட்டு கிளவி வர மாட்டேங்கிறா கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம டோஸ் அதிகமாகிருச்சு. மயக்கத்துலேயே வந்துட்டா கைஸ். அவ்வளோதான் கைஸ், அது தலைவலி சரியாயிடுச்சான். நான் ஊசி போட்டதில்ல. நீங்களும் இந்த மாதிரி ஊசி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செயின் கட்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். அடுத்த டைம் நம்ம யூஸ் ஆகும். செயின் கட்டர் இங்கே வச்சுட்டு அப்படியே வேறு ரசிடிக்கு அதெல்லாம் எங்கேயா கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரசிடிக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா டேரெக்டாக நம்ம சிவில் எஸ்கேப்பும் பண்ணிடலாம். ஜாலியாக இருக்கலாம் கைஸ். நீங்களும் கிராணி பார்ட் 1லேயே கிராணி 1லேயே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக கிராணி 2ல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கலாம். இப்போ நேராக நம்ம இங்கே சத்தத்தை போட்டாச்சு. இங்கேருந்து நேராக போயிட்டே இருக்கலாம். இப்போ நேராக இங்கேருந்து போகணும். இங்கே எதுவும் பொருளும் இல்லை. இங்கே யாராக இருக்கிறாங்களா இல்லையா? இல்லை, கிராணி இல்லை. கிராணின்னு எதுக்கு சொல்கிறேன்னு தெரில கைஸ், சொட்டை கிளவி. இப்போ நம்ம ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த மேலே இங்கேயே வச்சிடலாம். பெல்லுக்கிட்ட தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், தூக்கி போடு. இப்போ அந்த ஸ்மோக் இடத்துக்கு போகணும். கிராணி வருதா? பெல் அடிச்சாச்சு. இங்கே ஸ்மோக் எதாவது இருக்குதா? ஐயோ வேறு எங்கேயோ போட்டேன்னு நினைக்கிறேன். பெப்பர் ஸ்ப்ரே மேலே கிராணி இல்லை. இங்கே என்ன சூப்பர் கைஸ், வீல் கிடச்சிருச்சு. ஒரு வழியாக 2 வீலும் கிடச்சிக்குது. இன்றைக்கி தான் நம்மளுக்கு 3வது பாட்டில் கிடச்சிக்குது. போயும் 2 வீலும் 3வது பாட்டில் கிடச்சிச்சு மொத்தமாக. இப்போ இதை 2த்தையும் ஃபிட் பண்ணும் போய் இப்போ இங்கே ஒரு சத்தத்தை வேறு போடணும். அதை வச்சு போட்டுக்கலாம். இப்போ நேராக இது இங்கே போட்டு அதை எடுத்து அங்கே ஒரு சத்தத்தை போட்டு திரும்பி அங்கேயே போட்டு ஒரு சத்தத்தை போட்டு அப்படியே அதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு அப்படியே இதை எடுத்துகிட்டு நேராக அங்கே போகலான்னு பார்க்குறேன். போகலாமா வேணாமா? கிராணி வருவாளா? இங்கே போட்டுடலாமா? போகலாம் கைஸ், போகலாம். கிராணி இல்லை. நேராக அந்த ப்ளே ஹவுஸ் கிட்டே போகலாம். கிராணி இல்லை. தாய்வாச்சு. அவ்வளோதான், இங்கே போட்டுரு. இங்கே சத்தத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன். இங்கே சத்தத்துக்கு வருவா. அதனால் நம்ம தண்ணி வழியாக போய்க்கலாம். நம்மளுக்கு ஆப் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ஆப் வச்சிடலாம். இந்த தண்ணி இடத்துலேருந்து நீங்கள் போகணுன்னா பார்த்து போனோம். இங்கேருந்து சத்தம் வரும். அதனால் நீங்கள் இங்கேருந்து ஜாக்கிரதையாக டக்குன்னு போங்க. இல்லைன்னா இந்த தண்ணி சத்தத்துக்கு கிராணி டக்குன்னு வந்துடுவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் கீரை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். ஒன்றா சாவியை டக்குன்னு வைக்கணும். இந்த சத்தத்தை போட்டு அந்த செகண்ட் கீரை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இல்லை ப்ளே ஹவுஸ் கீரை வைக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு அங்கே ஒரு சத்தத்தை உருவாக்கிக்கிட்டோன்னா சத்தத்துக்கு இங்கே வருவோம். அந்த டைமில் நம்ம அப்படியே நம்ம இடத்துக்கு போய்க்கலான்னு பார்க்குறேன். ஆனால் என்ன பண்ணாலும் கிராணி நம்ம பெல்லு சத்தத்துக்கு வருவா. வந்து இங்கே நிற்பா. ஆனால் அவர் இங்கே நிற்கலை, நம்மளே துரத்திட்டுக்கிறா. பைத்தியக்காரி, சொட்டை கிளவி என்ன சொல்கிறதுனே புரியல கைஸ். இங்கே சத்தத்தை போடலான்னாலும் போட முடியல. சத்தத்தை போட்டாலும் வர மாட்டேங்கிறா. வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம். அது நம்ம மேலேயும் ஒரு தப்புக்குது. இப்போ இந்த கீரை எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போகலாம். நேராக இப்போ பெல்லு சத்தத்துக்கு வருவா. அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஓடி போயிடலாம். பெல்லு சத்தம் வருது. இங்கே எவ்வளோ இருக்கிறாங்களா? இல்லை, கிராணி இல்லை, கிழட்டு கிளவி இல்லை. கிராணி இல்லை, கிழட்டு கிளவி. இப்போ இங்கே போட்டலாம். சத்தம் வரும். சத்தத்துக்கு இங்கே வருவா. நம்ம இப்படியே போய்க்கலாம். அவகிட்ட இந்த டைம் பயப்பட வேணாம்.
நேராக இப்படியே போய் ப்ளே ஹவுஸ்க்கு வேறு எடுக்கணும். கிளவி மாட்டிக்கிட்டோம் காய்ஸ். நான் ஒரு வழியாக அவனை அடிச்சிட்டேன் ஆளுக்கு. ஆவிடா பைத்தியாரா. கிராணி உன்னை அடுத்த மேட்ச்சில் வச்சுக்கிறேன். இந்த மேட்ச்லேருந்து தான் உனக்கு ஆப்பே இருக்குது. டே 2லேருந்து தான் உனக்கு ஆப்பே ஸ்டார்ட்டு. டே 3 ஆயிடுச்சு, டே 2 ஆயிடுச்சு கைஸ். நேராக இப்போ எந்திரிக்கிறோம். வேறு நம்மளை அடிச்சுவிட்டா கைஸ். அடிச்சுவிட்டு சிரிக்கிறா வேறு, கமெண்ட் வேறு அடிக்கிறா, அடிச்சுவிட்டேன்னு. நம்ம அவளுக்கு ஆப்பே வைக்கலாம் கைஸ். ஒரு ஊசியை போட்டால் நெல்லாம் பண்ணுறா. ப்ளே ஹவுஸ் எடுத்துகிட்டு நேராக ப்ளே ஹவுஸுக்கு போகலாம் கைஸ். போயிட்டு நேராக அதை வச்சிடலாம், போய் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணி நேராக உள்ளார ஏறி இங்கே ரஷ்டு கீ மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்குவாங்க. சும்மா இந்த இடத்த விட்டே நம்ம போயிட்டே இருக்கலாம் கைஸ். ரஷ்டு கீ மட்டும் கிடைக்கணும். கிடச்சிச்சின்னா நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கலாம். மட்டி பசங்க மாஸ்டர் கீ தந்துக்கிறானுங்க கைஸ். கடுப்பு ஏறுது, வெறுப்பாக இருக்குது மேட்ச் விளாட. ஒரு ரஷ்டு கீ கேட்டேன், தரமாட்டேங்கிறானுங்க. எங்கே வச்சுக்கிறானுங்களோ கருமம், எங்கேயோ வச்சுருக்கிறானுங்க. இப்போ போய் தேடணும், இப்போ தேடி தான் எடுக்கணும். இப்போ நம்ம போய் காக்காவுக்கு ஃபுட்டு போடலாமா? இல்லை, ஃபுட்டு வேணாம். ஃபுட்டு அது அப்புறம் தின்னுக்கிட்டோம். இப்போ நம்ம போய் ஒரே ஒரு வேலை, அந்த கிளவியை தான் சாவடிக்கணும். ஆனால் அது முடியாது. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போகலாங்க. போயிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்மளுக்கு ரஷ்டிக்கி கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடச்சிச்சின்னா அங்கேயே ரஷ்டிக்கியை எடுத்து அங்கேயே வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கிடைக்கலனா தான் பிரச்சனை. கிடச்சின்னா நல்லது தான். இங்கே தான் இருக்குதா? இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அங்கேயே இருக்காது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கிளவி பாய்டி கதை சத்திக்கிட்டா கைஸ். நம்ம போயிட்டே இருக்கலாம், அவன் வரமாட்டான். இது எடுத்துடலாம். ஐயோ ஏமல் குத்தி, இதை கீழே போட்டுடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கீழே ஊச்சா போச்சு கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே விழுவுலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஸ்க்ரூ ட்ரைவர் விழுவல, மேலேயே போட்டேன். எங்கே போச்சோ? இங்கே இருக்குது கைஸ், மேலே மின்னுக்குது. எடுக்க முடியுமா? சந்துக்குள்ளே கையே போகாது. இப்படி உட்காந்து என்னென்னு வந்து எப்படியா கண்ணு எடுத்தாச்சு கைஸ். சூப்பர் கைஸ். நேராக இப்போ போகலாம். இப்போ இதுக்கிட்ட தான் பிரச்சனையே போச்சு. இது எப்போ வரணும்னு தெரியாது, எப்போ போகணும்னு தெரியாது. சிவில் ரொம்ப இவிலாக இருக்குது. சிவில் நம்ம கடிக்கிறதுலேயே இருக்குது. வெத்தலை பான் பராக் போட்டுக்கிட்டு, வெத்தலை கூட இல்லை, பான் பராக் போடுது. மறக்குன்னு சிவிலை காணோம். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த கிளவி வராது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் கைஸ். எப்போ அது வராது? நம்ம செயினை கட் பண்ணிட்டு, செயினை கூட வேணாம், டேரெக்டாக நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வந்தோம். 2 வேலை ஒட்டுக்காக முடிஞ்சுன்னா ஒரு வேலை மிச்சம். எங்கேயும் இல்லை. நேராக அப்படியே போயிட்டே இருக்கலாம் கைஸ். நேராக அப்படியே உட்காந்துட்டு போயிடலாம். உட்காரு. இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே நேராக போயிடலாம். இன்னும் காணோம், அது நல்லதாக போச்சு. நம்மளுக்கு ரஷ்டி கீ மட்டும் கிடச்சா போதும் கைஸ். ரஷ்டி கீ கிடச்சிச்சின்னா நேராக கிளம்பிட்டே இருக்கலாம். இதில் ரஷ்டி கீ இருக்குதா இல்லையானு தெரில. ரஷ்டி கிடைக்கலாம் கோவம் வந்துடும் கைஸ். செம வெறியாயிடும். கல்டே டக்குன்னு திறக்கவும் மாட்டேங்குது. சுத்தம் கைஸ். போய் ஸ்பார்க் ப்ளக் தந்துக்கிறானுங்க மட்டி பசங்க. இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. செயின் கட் பண்ணலாம். இன்னும் ஒன்று தான். அது கிடச்சா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த இது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கே இருக்குதோ ஈவில். ஐயோ வருது, போச்சு. அது செத்து போச்சு, அவ்வளோதான். அந்த சிவில் வேறு வருது. நம்ம இந்தாண்டு போய்க்கலாம் டக்குன்னு. சிவிலை காணோம். நேராக அப்படியே ஓடி போயிடலான்னு பார்க்குறேன். சிவிலே வாப்பா, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். பான் பராக் போட்டுக்கிட்டு வெத்தலை சாப்பிட்டுக்கிட்டு, பான் பராக் வெத்தலை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தின்னுட்டு வருதே. வேலை இல்லை. உங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரே ஒரு வேலை தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேமை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கேம்னு சொல்லுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் மட்டும் அடிச்சிருங்க. நான் டக்குன்னு இப்போ இங்கே வந்து என்ன பார்க்கலாம். இங்கே ஏதாவது தேவையாக இருக்குது. இங்கே இருக்குதா ரஷ்டிக்கு? இங்கே சுத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கிராணி இங்கே வருவாளான்னு தெரில. கிராணி இந்த டைம் ஒரே ஒரு தட்டு தான் கைஸ் அடிச்சிருக்கோம். அவளை வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆட்டம் காமிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம ஆட்டம் காமிச்சோன்னா கிராணிக்கு நம்மளுக்கு அது மேலே இருக்கிற பயமே போயிடும். கிராணின்னு சொல்லக்கூடாது, அதை நம்ம கேள்வின்னு மட்டும்தான் சொல்லணும்.
அது இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில. அது எங்கேயோ செத்து போச்சா இல்லை என்னன்னு தெரில. அது பாவம் அங்கேயே கிடக்குது. சரி விட்ருங்க, அதை கிடக்கட்டும். நம்ம நேராக இப்போ அடுத்த வேலைக்கு பண்ணலாம். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஏதோ போயிட்டுக்கிறேன். கிராணி வந்துருச்சு. கிராணி வாடி கிளவி. கிராணின்னா ஒன்றா இனிமேல் சொல்ல மாட்டேன்டி. முடிஞ்சா வாடி கிளவி. டேய் நில்ற ஆளுக்கு உன்னை இன்னைக்கு போட்டு தள்ளாம விடமாண்டா. ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி இந்த டைம் உன்னை போட்டே ஆகணும்டா. முடிஞ்சா வந்து புரி கிளவி. நான் போகிறேன் என் வேலையை பார்க்க. என் சப்ஸ்கிரைபர்லாம் எனக்காக காத்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்காக நான் இந்த கேமை முடிச்சே ஆகணும். அவங்க அப்போ தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. நீயே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பார்க்கும்போது சொல்ல. நான் மறந்து போச்சு. இங்கே வந்துருச்சு கைஸ். இப்போ கன் எடுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி சாவு போட்டே ஆகணும். நேராக கீழே போயிட்டு அதுக்கு இன்றைக்கி சாவு ரெடி பண்ணுறோம். முடிஞ்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே கேப்பில் லைக் பண்ணிடுங்க. எனக்கு அது போதும். வாங்க கைஸ், கிளவி இங்கே தான் வந்துட்டுருப்பான்னு நீ அதோ பார்த்து ஐயோ புல்லட் வேறு வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். போச்சு. டக்குன்னு இங்கேருந்து குச்சி போய் புல்லட் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே அந்த மேலே தான் வந்துட்டுருக்குறா கிளவி. சத்தத்துக்கு வருவாளான்னு தெரில. வராமல் இருந்தால் சரி. கிளவி வராத வந்துட்டுருக்குறா கைஸ். போச்சு. மாட்டிக்கிட்டோம். எடுக்கலாம். வேணாம். டேய் நில்ற ஆளுக்கு உன்னை நான் அடிக்கணும்டா. ஹாய் கைஸ், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுக்கு. அப்போ தான் ஆளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் அவனுக்கும் வீடியோ போடணும்னு ஆசை வரும். எல்லாம் போடுங்க, எனக்கும் அடிக்க சான்ஸ் கிடைக்கும். டக்குன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு தொட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் ஆளுக்கு அடிக்க முடியும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டாங்கன்னா நானும் அடிக்க விட்றேன்டி கிளவி. அது வரைக்கும் என் பக்கமே வராதிரி கிளவி. அதுக்குள்ளே நான் உனக்கு ரெடி பண்ணுறேன் சாவு. புல்லட் வாடி வர மாட்டேங்குது கிளவி. வரல கைஸ். போயிடலாம். வந்துட போகுது. கிளவி வரதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் அடி வாங்குவேன். ஆனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணல, பெல் ஐக்கனை தொடல, எதுவுமே நீங்கள் பண்ணல கைஸ். சாரி கைஸ். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் பார்ட் 2ல் இல்லை கிராணி 2ல் நான் அடி வாங்கினேன். அது வரைக்கும் இப்போதைக்கு என்னால் முடியாது. வேணால் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ணுவேன் கைஸ். புல்லட்டு இங்கே மாட்டிச்சு. போச்சு கைஸ். வரா கிளவி சாவுடி வாடி கைஸ். பாருங்க கைஸ் எப்படியெல்லாம் பண்ணிட்டுக்கிறானுங்க கிளவி. உன்னை விடமாட்டா ஆளுக்கு. செத்தாலும் விடாத, நான் உன்னை விடவும் மாட்டேன். ஒடி கிளவி சாவுடி. எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா சொல்ல வாங்கிட்டா வந்து அடி வாங்குறேன். அது வரைக்கும் வராத. இந்த கேமில் நான் வாங்கிட்டு அடி வாங்குறேனோ இல்லையோ, எல்லாம் லைக் பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நான் கிராணி 2ல் 2 பேர்த்துக்கிட்டையுமே ஷார்ட் கன்லேயும் அடி வாங்கினேன், கட்டையிலையும் அடி வாங்கினேன் கைஸ். எல்லாம் கிராணி சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பெல் ஐக்கனை தொட்டு ஆல்னு தொட்டுருங்க. என் வீடியோவை பார்த்து ரசிக்க கமெண்ட்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை சொல்லுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே எதுவும் இல்லை. கீழே போய் இந்த பார்க்கலாம். இது ஏதோ ஷார்ட் கன்னோட பீஸ் கைஸ். அதை விட்டுறலாம். இது திறக்கணும். திறந்து கிராணிக்கு ஃப்ரீசிங் இது வேணும். ஃப்ரீசிங் சாவு அது ரெடி பண்ணலாம். கரெக்டாக அடிக்கணும். அடிச்சாச்சு கைஸ். கரெக்டாக பட்டுருச்சு. திறந்துடலாம். இப்போ நேரம் அந்த ஃப்ரீசிங் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். கிளவிக்கு இது சாவுக்கு ரெடியாகுது. இது நேரம் அங்கே வச்சிட்டோன்னா சாவும். கிளவியாச்சு ஜாலியாக சாவும். ஃப்ரீஸ் ஆகி சாவும். ஜாலியாக சாவுதோ இல்லையோ ஃப்ரீசிங் ஆகி சாவும் கைஸ். டக்குன்னு போகலாம். நேராக போய் ஷார்ட் கன்னில் அந்த ஊசி கன் எடுத்து கிராணிக்கு ஊசி போடலாம். தலை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அவள் என் கையில் மாட்டினானா ஊசி போடலாம். அது பேட்ரி தான் இருக்குது கைஸ். இது வேஸ்ட்டு, எதுக்கும் வேணாம். இந்த கன்னில் இந்த வெப்பனில் போய் நம்ம அதை அடிக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு அது இந்த சத்தம் வர வருது, தண்ணி சத்தம் போய் ஃபஸ்ட்டு அது வருதான்னு தெரில. அதுக்கு இந்த வெப்பன் சாவு தேவையில்லை. அந்த பிளேட் சாவு, அந்த ஃப்ரீசிங் சாவே போதும் அதுக்கு இப்போதைக்கு. அதனால் நம்ம இதிலே போயிடலாம். ஃப்ரீசிங் சாவு வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். எப்போ ஒரு நேரம் தெரில. அதுக்குள்ளே நம்ம வேறு வேலையை தான் பார்க்கணும். அது கிளவி எங்கே இருக்குதுன்னு தெரில, பயமாகவும் இருக்குது. போய் அடுத்த நேரம் போய் பார்க்கலாம். வேறு எதாவது பொருள் இங்கே எதாவது ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். எடுத்துகிட்டு போகலாமா கைஸ்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எடுத்துகிட்டு போயிடலாண்ணா? எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போய் பறவைக்கு போடலாம். ஏன்னா அன்றைக்கி ஒரு தாட்டி போன டைம் பார்த்தீங்க, அது பாவம் எவ்வளோ பசியாக இருந்துச்சு, என்ன வேக வந்துச்சு. இன்றைக்கும் பசியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கும் போய் ஃபுட்டு போட்டால் அது கொஞ்சம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்மளுக்கும் தேவையான பொருள் அது தந்துடும். போச்சு கைஸ். நம்ம கிராணி நம்மளை சுடலை, நம்மளை அடித்து படுக்க போட்டுருச்சு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. டே 3 வந்துருச்சு கைஸ். டக்குன்னு வந்ததில் நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். டாலோக்கு எல்லாம் உனக்கு சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ என் கையில் மாட்டியிருக்கிற. இல்லை நீ மாட்டியிருக்க மாட்டே. ஒரு வழியாக நீ என் கையில் மாட்டிட்டியா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் நான் மாட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
பெல் ஐக்கனை தொட்டு பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அதுக்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த கிராணி வேறு சொல்லுது. எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொடுங்க. நீங்கள் தொட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நானும் அடி வாங்கிட்டே இருப்பேன். இங்கே ஒரு ஃப்ரீசிங் பாவம் கிராணிக்கு வாயை அடைஞ்சு போய் ஐயோ பயமாகுது கைஸ். பாருங்கள் சொட்டக்கிளையோட வாயே சரியில்லை கைஸ். இந்த போக மாட்டேங்குது, செத்தா கூட போக மாட்டேங்குது கைஸ். ஆளுக்கு நான் செத்தாலும் சரி ஃப்ரீஸ் ஆனாலும் சரி உன்னை என்றைக்குமே நான் போக விட மாட்டேன்டா. ஒடே கிளவி என்ன ஆனாலும் நான் வந்துட்டேன்ல அந்த தைரியம் பாருங்க கைஸ். இனிமேல் தினைக்கும் ஃபுட்டு சாப்பிடும் காக்கா. பசியாக இருந்துச்சு அங்கேயே ஃபுட்டு போட்டாச்சு. இனிமேல் தினைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபுட்டை. இந்த கிளவி உடஞ்சி போச்சு, காணாமல் போச்சு கைஸ். இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் போச்சு கைஸ். நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட் நம்மளுக்கே ஆப்பாக மாறிடுச்சு. வேறு வழி இல்லை. இப்போ இன்னொரு 2 செகண்ட் ஆகும். போய் தொலை மாட்டேங்குது கைஸ். ஃப்ரீசிங் பாயிண்டில் மாட்டிக்கிட்டோம், நல்லா உடஞ்சி போயிட்டோம். இப்போ இதை போட்டு திரும்பி அதை ஃப்ரீசிங் கரெக்டாக வைக்கணும், இல்லையா நம்மளுக்கே ஆஃப் ஆயிரும். கரெக்டாக போடணும். போச்சு கைஸ். திரும்பி அது நம்மளுக்கே ஆப்பாக மாறிடுச்சு. சொன்ன மாதிரியே நம்மளுக்கே ஆப்பாக வருது கைஸ். என்றைக்கு தான் நம்ம எஸ்கேப் வேறு பண்ண போகிறோன்னு தெரில. இன்னும் டைம் ஆகினே இருக்குது, டைம் போயினே இருக்குது. கிராணி நம்மளை அடிக்கிறதுக்கு கொலவெறியாக ஆகுறா கைஸ். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துடணும். கருமும் டென்ஷன் ஆகுது. வச்சு கைஸ் திரும்பி நம்மளுக்கு ஆப்பாயிருக்கும். நம்ம தப்பிச்சிட்டோம், தப்பிச்சருக்கு சந்தோஷம். இப்போ இந்த கரெக்டாக ஃப்ரீசிங் இதை வச்சுட்டு நம்ம அந்த இதை இப்போ ஃபஸ்ட்டு போயிடலாம். இந்த கட்டிங் பிளேயர் இதை எடுத்துகிட்டு நேராக மேலே போகணும். மேலே போய்ட்டு அதை கட் பண்ணணும். மேலே போய் கட் பண்ணால் அங்கே ஏதோ சேஃப்கி சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்த மாதிரி இருக்குது. சேஃப்கி பார்த்தேன்னு நினைக்கிறேன் கைஸ். சேஃப்கி இருந்தாலும் இருக்கும், அதை பார்த்துடலாம். கிராணி இங்கே இன்னும் வரல. செத்து போச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில. கிளவி பாவம் உசுரோட இருக்கிறால செத்து போயிட்டாங்கன்னு தெரில. கதவை திறந்தே நான் மேலே போய் பார்க்கலாம். அங்கே சேஃப்கி தான் கைஸ் இருக்குது. அதான் சொன்னேன்ல பார்த்தேன்னு. பாருங்கள் சேஃப்கி இருக்குது. சேஃப்கி எடுத்துக்கலாம். இதை போட்டு அப்படியே சேஃப்கி எடுத்து சிசிடிவி காரணம் ஒரு நாள் உடைக்கணும் கைஸ். அடுத்த மேட்ச்லேயும் சிசிடிவி இல்லாமல் இருந்தால் சரி. அடுத்த மேட்ச்லேயும் இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை கைஸ். அதுக்கு இருக்குது கைஸ், அதுவும் பிரச்சனை. இங்கே எதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. கிளவி சரியில்லை, ஒன்றுத்தை வைக்கல. நம்ம பாட்டை தள்ளி விட்டுறலாம். இங்கே வரட்டும். கிளவி எங்கே இருக்குதோ வரமாட்டேங்கிறா. கிளவியாக வரமாட்டேங்கிறா கைஸ். நம்ம போகலாம், அந்தாண்ட சைடு போகலாம். வரா கைஸ் வர ஆரம்பிச்சிட்டா. இங்கே ஒரு சத்தம், அவ்வளோதான் கைஸ். இன்னொரு சத்தத்தை போட்டாச்சு. கிளவி அங்கே நின்றுக்கிறா, பார்த்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். யார் நம்ம பார்க்கவே இல்லை. கிளவி கண்ணு சரி பாருங்க கைஸ். ஏதோ அவளுக்கு கிளிச் ஆயிடுச்சா என்னன்னு தெரில, நின்றுட்டே இருக்கிறா. அவளுக்கு ஏதோ கிளிச் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள் நவரவே மாட்டேங்கிறா கைஸ். நம்ம கீழே போய் பார்க்கலாம், ஏதாவது கிளிச் ஆயிடுச்சா இல்லை என்னென்னு பார்க்கலாம். ஐயோ இந்த கிழவனோட பொம்மை வேறு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. அவள் என்னான்னு தெரில, போய் பார்க்கலாம். டக்குன்னு போய் பார்க்கலாம். கிளவி கிளிச்லேயே இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தான் கைஸ். டக்குன்னு நம்ம பண்ணிட்டு போயிடலாம் வேலையை. கிளிச்லேயே இருக்கிறாளா கைஸ்? கீழே வரும்போது கிளிச் போயிடுச்சு. இது என்ன கிளிச்சு? இது நடிக்கிறா கைஸ். கிராணி செம்மையாக நடிக்கிறா. கிளவி செம்மையாக நடிக்கிறா. சூப்பர் கைஸ். ரஸ்டிக் கீ கிடச்சிருச்சு கைஸ். இதோட நம்ம இந்த கிராணி வீட்டிலேருந்து 3வது எஸ்கேப்பும் பண்ண போகிறோம் கைஸ். டண்டனக்கான்னு ஆடலாம் கைஸ். டண்டனக்கான்னு ஆடலாம் கைஸ். கிராணிக்கு அவ்வளோதான். கிளவிக்கு மேட்ச் ஓவர். நம்ம அப்படியே இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு பெல்லை போட்டு அப்படியே வந்தாலும் சரி வரலான்னு சரி கைஸ். நம்ம அப்படியே வரா கைஸ். போச்சு, வந்தாலும் சரி வரா கைஸ். டக்குன்னு பின்னாடியே வரா. கிளவி வாடி நில்ற ஆளுக்கு எங்கடா கீழே போயிட்ட? மேலே வாடா, உன்னை அடிக்கணும். கீழே போனாலும் எங்கள் அம்மா இருக்கிறாங்கடா, அவங்க உன்னை முடிக்காம விட மாட்டாங்கடா. சாவுடா செத்தப்பையில. முடிஞ்சா அவங்க அம்மாவை அடிக்க சொல்றி கிளவி. இன்னைக்கு எஸ்கேப் பண்ணாமல் விடவே மாட்டேன்டி. முடிஞ்சா அடிக்க சொல்றி கிளவி. எங்கே அவங்க அம்மாவை காணோம்? வராளா இல்லையா அவங்க அம்மா? வரா கைஸ். அவங்க அம்மா வரா. பான் பராக் போட்டுக்கிட்டு வரா. நம்மளை அடிக்காமல் இருந்தாச்சு. போடி பான் பராக்காய். உன்னை தான் ஏதோ கிராணி நல்லவன்னு சொல்லிட்டு சொன்னான். நீ ஏதோ அடிச்சு விடுவேன்னா முடிஞ்சா அடி. 1 நிமிஷம் இருக்குது. விட்டு போகிறதுக்கே 1 நிமிஷம் தான் இருக்குது. முடிஞ்சா அடி பான் பராக். கிராணி வேறு உன்னை பற்றி பெருமையாக வேறு சொன்னான், நீ அடிச்சு விடுவேன்னு. எங்கே அடித்தா? ஒன்றுத்தையும் கிளியில போயிட்டா பான் பராக்காரி. நம்ம பாட்டுக்கு போகலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீட்டை விட்டு நம்ம போகிறோம். பாய் கிராணின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம் கைஸ். கிராணி பாய். கேட் திறக்குது கைஸ். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதோட கிராணி 1 பார்ட் 3 எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். ஒரு வழியாக பண்ண போகிறோம் கைஸ். பண்ணிட்டோம். ஒரு வழியாக முடிச்சிட்டோம் கைஸ். ஆளுக்கு எங்கடா போயிட்ட? வெளியே போயிட்டியா? உள்ளார வாடா, உன்னை பிடிக்கணும்.
டேய் நீ ஜொமேட்டோக்காரன் தானே வெளியே வாடா. டேய் எங்கள் அம்மாவை ஒன்றை பிடிக்கலையா? எங்கள் அம்மா வேஸ்ட்டு, நானும் வேஸ்ட்டு, எங்கள் அம்மாவை வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது? அவ்வளோக்கா உன்னை அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கிறேன்டா. கிராணி 2ல வாடா. என் புருஷனும் நானும் ஒன்று அடிக்கிறோம். முடிஞ்சா அடி கழட்டி கிளம்பி. பாய் பாய் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்